ஓம் சக்தி பராசக்தி. எப்படி யூட்டர்ன் போட்டுங்க. அதான் எல்லாரும் உள்ள வருவாங்க. மங்களம் உண்டாகட்டும் மகளே. நமச்சிவாய ஏத்துமா நான் வரத்துக்குள்ளே ஏத்துந்து. ஆமா சரியா தாயே, கத்துக்க கொண்டு தப்பு கத்துக்க. பெருமகிழ்ச்சி. மங்களம் உண்டாகட்டும் மனைவி இவனால எங்களுக்கு எல்லாரும் இந்த இல்லத்துல எந்த அன்னக்குறை இல்லாம எந்த செல்வ குறை இல்லாம எப்பொழுது எந்த நோயும் இல்லாம நல்லா இருக்கணும். சொல்லி அன்புடைய மகள் மீனாட்சியாக பிறகு முத்து மாறியவையாக வாழ்க்கணுமா. எல்லாரும் நல்லா இருக்கு. சரி, தர்மத்தை கடைப்பிடிங்க, அன்பை கொடுங்க, திரும்பி உங்களுக்கு கிடைக்கும். நாம் எதை உலகத்துக்கு கொடுக்குறோமோ அதான் நமக்கு கிடைக்கும். இல்லையா? நிறைய அன்பு கொடுங்க, சந்தோஷமா இருக்கு. சரியா? மங்களம் மங்களம் உண்டாகட்டும் அனைவருக்கும். மங்களம் ரொம்ப சந்தோஷம். அவர் தான் கொண்டது அந்த தீர்த்தம் பார்த்தீங்களா, கேதார்நாத்ல இருந்து நம்ம இந்த கோவை சரலா ட்ரஸ்ட் வச்சிருக்காங்களாமா. அவங்க மூலியமா யாரோ ஒரு அக்கா எனக்கு சொல்லி அவங்க வந்து கொண்டு இமயமலையில 12 ஜோதிர்லிங்கத்துல ஒரு ஜோதிர்லிங்கமா கேதாரீஸ்வரர் அங்க நமக்கு காட்சி கொடுக்குறாங்கம்மா. அங்கதான் இந்த மக இமயமலை யாத்திரையை தனி பெண்ணாக என்ன ஈஸ்வரனை கூட்டி கொண்டு வந்தாங்க. பிறகு பத்ரிநாத், இமயமலையில பத்ரிநாத் சொல்லவே தேவையில்லை. பெருமாள் நாராயணர் அங்க ரொம்ப அழகா பாண்டரங்கராய் காட்சி கொடுக்குறாங்கம்மா. அந்த யாத்திரை நான் இன்னும் பார்க்க சொல்றேன். இளம் வயதிலேயே என் அம்மா என்ன இந்த கூட்டி கொண்டு
எல்லா புகழும் சிவனுக்கு இல்லைம்மா. அப்போ நான் தீர்த்து வந்துக்கும்போது உங்களெல்லாம் ரொம்ப பாகியசாலி. பத்திரமா வச்சுக்கோங்க, கடிக்காதெல்லாம் கொடுக்கலாம். ஆமாங்க. அது போக இது வேற கொடுத்துட்டு போனாரு. திருநீருமா? ருத்ராட்சம். ருத்ராட்சம். ஒரு ருத்ராட்சத்து மகிமை ஒரு சொற்பொழி வைங்க. இதெல்லாம் பத்தி நான் சொல்றேன். கண்டிப்பா. ஒரு ருத்ராட்சம் இருந்தா ஒரு ருத்ரருக்கு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு ருத்ரன்னா யார்? ஒரு சிவலிங்கம். ஒரு சிவலிங்கமான யார்? சிவபெருமான். தேவருக்கெல்லாம் தேவர் மகாதேவர். அப்புறம் அவ்வளவு பவித்திரமா வைக்கணும், வைக்கக்கூடாது. தப்பு. சரியா மகளே? ஓகே ஓகே. மாத்திக்கோ. ஒண்ணு தப்புல உடனே அப்புறம் கூட இது வந்து இந்தது நம்ம வில்வாவம் இருக்கு பாத்தீங்களா? அப்படியே வில்வத்து மரத்து இந்த மாதிரி வேண்டாம். அது காலையிலயோ இல்ல இப்ப கூட அப்புறம் மாத்தி வச்சிடறேன். வைக்கக்கூடாது. ஓ, இந்த மாதிரி வைக்கக்கூடாது. வைக்கக்கூடாது. இது வச்சிடலாம். வச்சுட்டு என்ன பண்றீங்கன்னா தினந்தோறும் எந்திரிச்சு உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னால சிவபெருமானுக்கு நன்றி சொல்லிட்டு வச்சுட்டு உங்களோட வேலையை தொடருங்க. நல்லா சரியா? அவரை விட என்ன நமக்கு பாதுகாப்பு. திருநீர் வச்ச சிவபெருமான் வந்து வராது, குங்குமம் வச்சு அம்பாள் வந்து நமக்கு என்ன குறை? சாப்பிடலாமா? இதெல்லாம் இருள் சம்பந்தப்பட்ட இயற்கையான விஷயம். செயற்கை. சரி, இத்தனை வாக்கிலும் மங்களம் உண்டாகிட்டும் இல்லை. சரி இருங்கடா, காணிக்கை கொடுத்துடலாம். உட்காந்து நம்ம ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. அம்பாள் வந்திருக்காங்க. வாங்க பிள்ளைலாம் எடுத்து கொடுப்பீங்க. மருமகன் மக எல்லாம் நைட்டில வேண்டாம் மகளே. குங்குமம் எடுத்து கூட அம்மாளுக்கு அதெல்லாம் பெரிய பாக்கியம். குங்குமம் கூட இவ்வளவு அழகா உங்களுக்கு இருக்கீங்க. எல்லாம் நல்லா வச்சிருக்கீங்க. குங்குமம் கிண்ணம் நல்லா அழகா வைக்கணும். ஒரு கிண்ணத்துல மஞ்சள், ஒரு கிண்ணத்துல குங்குமம் வச்சு யாரும் சுமங்கலி பெண்ணும் தேவசக்தியான வீட்டுக்கு வந்தா ஒரு தட்டுல வைத்து அதுல பூ வைத்து தான் நம்ம மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். அது பெரும் பாகியசாலி. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்த வாட்டி எனக்காக நான் நிலத்துக்கு வந்து எல்லாம் மாறி இருக்கணும். கண்டிப்பா. சரியா தாய்? எவ்வளவோ செலவாகுது. ஒரு தாம்பூல தட்டு, சின்ன பித்தளை தட்டு, அதுல ஒரு மஞ்சள் கொண்டு குங்குமம் கொண்டு நல்லா கிண்ண அழகழகா இருக்கு. மஞ்சள் குங்குமம் வச்சுட்டீங்கன்னா திரும்பி பக்கத்து வச்சுட்டீங்கன்னா போதும். வந்தவங்களுக்கு அதை 2 பூ வைத்து தான் நீங்க வந்து மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். இதுதான் நம்முடைய இந்து சாஸ்திரம். இதை சிவபெருமானுக்கு சக்கராதருக்கு அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, சிவபெருமானி சரி மகனி, இன்னைக்கு அம்பாள் வந்ததுல சந்தோஷமா? பெரும் மகிழ்ச்சி. இந்த எல்லை வாக்கு நான் ஆலயத்துல கொடுத்துருக்கணும். சுவாமி நீங்க இதை கூட்டு வந்தாலும் நான் இந்த எல்லை வாக்கு நான் இப்படியே கொடுக்குறேன். இந்த இங்கே கொடுத்தாலே ஒரு மகிழ்ச்சி. சரி அம்மா, அம்பாள் வந்து எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியா? தெய்வ மகிழ்ச்சி 37வது முத்துமாரியம்மன் பிறகு மீனாட்சி தேசத்துக்காக இதோ மீனாட்சியாகவும் முத்துமாரியாகவும் இன்னைக்கு அலங்காரம் விட்டாச்சு. பிறகு எனக்கு 2 கோவம். ஒண்ணு, முறைப்படி வந்து வீட்டுல அழைப்பு கொடுக்கல, அழைப்பு கொடுக்கணும். இது வந்து கர்ப்பகுடி அலங்காரம், வேசம் கிடையாது. ஒரு கர்ப்பகுடியில அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அந்த அம்மா எரிச்சோனா எப்படி இருக்கும் முடபாரில அந்த உருவம் ரொம்ப பாக்கியசாலி. அதுக்கு தான் சுப்பிரமணியன் எனக்கு உத்தரவு. அப்படின்னா முறைப்படிதான் இதை வந்து பண்ணி முறைப்படி வீட்டுல வந்து வெற்றில பார்க்க வைத்து அம்மா அழைக்கி, அம்மா நீங்க வாங்க, நம்ம ஊர்ல முன்னாள் நடக்குது, அம்மனாக நீங்க வந்து சொல்லி வீட்டுல வந்து முறைப்படி அழைப்பு கொடுக்கணும். இன்னொரு கோவம், மீனாட்சி அம்மனுக்கு மீனாட்சி தரிசனம் ஓகே எல்லாம் வந்துருச்சு. கருவன் அது பேசியாச்சு. கருவன் மட்டும் நம்ம வந்து சொல்ல முடிச்சு. ஆனா முத்துமாரி எல்லை காக்க முத்துமாரி அவனுக்கு என்ன குறை வச்சீங்க? எலுமிச்சை பழமாலே சொன்னேன் இல்லையா மகளே? ஏன் வாங்கல? இல்ல, நான் இதுல பார்த்தோன்னே காமாட்சி அலங்காரத்துக்கு எலுமிச்சை மரம் தேவையில்லைன்னு போடவும் ரெண்டு அலங்காரம் சூட வந்துட்டேன், சூடத்தோட வந்துருக்காங்க. அதனால எனக்கு அது ஒரு குறை. பரவாயில்ல, வாட்டி முத்துமாரி அம்மன் வந்தாலே. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குமா, மாரியம்மனுக்கு நீங்க பொம்பை வைக்கணும். நடப்பு சரியில்லை. பரவாயில்ல சொல்லித்தரேன். மாரியம்மன் எல்லை காப்போம். மாரியம்மன் பொம்பை வந்து அவர் அழிக்கணும். நான் இதுவரைக்கு போன பக்கம் பொம்பை பொம்பையை காணும். அழைக்க வரல யாருமே. ஊரை காக்க மாரியம்மன்னாலே மாரியம்னாலே பொம்பை வந்து காமாட்சி அம்மனுக்கு வேற, மாரியம்மன்னாலே பொம்பை வந்து சரியா? எது எப்படி இருந்தாலும் எனக்கு பெரும் மகிழ்ச்சி, சந்தோஷமா. நான் அன்புதான் பார்ப்பேன். சில பேர்கள் மக்கள் சொல்லித்தரமே பெரியா சொல்லுவா உங்களுக்கு இதுவரை சொல்லித்தரனால அதனால சொல்லித்தர மகிழ்ச்சி. நான் அப்படிங்களா
தெய்வ மகளை 37வது என்னுடைய இன்னொரு விஷயம் சொல்லிடுறேம்மா. எனக்கு 108 கர்ப்பகுடி அலங்காரத்துக்கு சிவபெருமான் உத்தரவு. அதுல இந்த ஊரு ஒண்ணுன்னா எனக்கு புரிஞ்சவங்களுக்கு என்னுடைய 108 அம்மன் அலங்காரத்துல கர்ப்பகுடி அம்மன் அலங்காரத்துல உங்க ஊர் பேர் என்னம்மா? வாவுசி நகர் ஒண்ணுமா. ஒரு சிவனடியாராக இருந்து இமயமலைக்கு போயிட்டு வந்த பெண்ணு கையில 108 அம்மன் அலங்காரம் பண்ண சொல்லி எனக்கு அப்பாவின் உத்தரவு. கர்ப்பகுடி அலங்காரம் பேச இல்லை. இந்த அலங்காரத்துல 37வது இந்த எல்லையில நடந்திருக்கேன்னா அது எனக்கும் பெரும் மகிழ்ச்சி. நீங்களும் எல்லாம் பெரும் பாக்கியசாலி இல்லையா? அதனால இவ்வளவு வாழ்த்து உங்களுக்கு எல்லாருமே கிடைக்குது. வேற யாரும் இருந்தா அப்படியே கிளம்பி இருப்பாங்க. அப்படிதான் இந்த மகள் நான் கடைசி நேரம் என்ன ஆகுது இன்னும் நான் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கேன். அதாவது சிரிச்ச முகத்தோட இல்லையா? அதனால நீங்களும் பாக்கியசாலி. தேவ மகளிர் 108 அம்மன் அலங்காரத்துல இன்னும் எங்க நடக்கும்போது எனக்கு தெரியல. நம்ம ஊர்ல இருந்து பழனி, தாராபுரம், நிறைய ஊர்கள் அழைப்பு தேடி வராங்க. இந்த அம்மானால இன்னைக்கு இங்க நடந்தது. அம்மா ஒருத்தர் நம்ம சொன்னாங்க அந்த தாயார இங்க நடக்குது. இந்தியாவிலே பாகியசாலி தேவமொழி 37 அம்மன் அலங்காரம் இந்த எல்லையில் நடந்திருக்குமா. இந்த எல்லையில மீனாட்சி சுந்தரேஸ்வர் அழகான கல்யாண நாள் திருநாள்ல சாந்தியாக ஒரு வார்த்தை சொல்றேம்மா. எல்லாருமே தம்பதிகளா இருந்தாலும் சரி எல்லாமே சாந்த சொரூபியாக இருந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழுங்க. அன்பு கொடுங்க. அன்பை தான் காமாட்சியமும் மீனாட்சியமும் விரும்புவாங்க. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சேர்ந்ததே எப்படி அன்புனால தான். அந்த அன்பின் அடிப்படையில் நான் சொல்றேன், எல்லாரும் அன்பு மட்டுமே கொடுங்க. நல்ல அறிங்க, தர்மத்தை கடைப்பிடிங்க. பிறகு ஊரை காக்கும் மாறியாக நான் சொல்றேன். சரியா ஊர் மக்களே, இந்த ஊரில எந்த அன்ன கொலை இல்லாம, எந்த சந்த கொலை இல்லாம, எந்த நோயுடி இல்லாம எப்பவுமே காத்துக்கொண்டே இருப்பவங்களே. சரியா ஊர் மக்களே? சரியா? சந்தோஷமா? மன்னாவண்டாகட்டும் அனைவருக்கும். இது இந்த ஊரைக்காக எல்லையாக தேவியாக முத்துமாரியாக அழைக்கிறேன். தேவியாக உங்களுக்கு இங்க அழைச்சு வாக்கு சொல்றேன். சரியா ஒரு மக்களே? சரியா மகளே? இந்த ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த எல்லையில இந்த ஊர் மக்களுக்கு எந்த அன்ன குறை இல்லாம, எந்த செல்வ குறை இல்லாம, எந்த நோய் இல்லாம, எந்த அன்ன குறை இல்லாம, எந்த செல்வ குறை இல்லாம, எந்த நோயோடு இல்லாம நலமாக இருக்க அம்மாவின் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும் அனைவருக்கும். ஒரு புகைப்படம் எல்லாம் இந்த தெய்வ மகனுக்கும் தெய்வ காணிக்க கொடுத்த உங்களுக்கு எல்லாருக்குமே செல்வம் சேரட்டும். அரத்தி எடுப்போமே அம்பாளுக்கு, நம்ம அரத்தி எடுப்போமே தாயாருக்கு, மீனாட்சி தேவிக்கு, முத்துமாரி அம்மைக்கு அரத்தி நாம எடுப்போமே தாயி. ஊர்வலம் போய் வந்தாலே நாம எல்லாரும் சேர்ந்து மங்கள குழந்தையாக அரத்தி எடுத்தோமே. இது மங்கள ஆரத்தி. நன்றி மகளே. திருச்சிற்றம்பலம். எல்லாருக்கும் மகனே